இன்றைக்கி பட்டர்ஃப்ளை ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப் அளவு 3/4 இன்ச்சு இல்லைன்னா 1 இன்ச் எடுத்துக்கோங்க. ஃபோல்டிங்கில் கிளாத் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த பாக்ஸோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 2.5யும் நீளம் பார்த்திங்க அப்படின்னா 6 வச்சுருக்கேன். உங்களுக்கு 7 வேணாலும் வச்சுக்கலாம். மேலே 2 இன்ச்சு இருக்கணும், கீழேயும் 2 இன்ச்சு கேப் இருக்கணும். அந்த பாக்ஸோட சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன். கீழேருந்து மேலே இந்த மாதிரி பெண்டு பட்டர்ஃப்ளை வரையணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்புறம் அந்த சென்டரில் நான் வரைகிற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. ஓகே, இப்போ நமக்கு கிடச்சிருச்சுங்களா? போட்னிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஓகேவா? நான் இப்போ ஃபோல்டாக மடிச்சுக்கிறேன். இப்போ அந்த இடத்துலேருந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேப் கிடைக்கும். அந்த கேப்பில் சிசர்லேருந்து வச்சு ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வெட்டுறது பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கில் மெயின் பீஸ்லேயும் இதே மாதிரி நம்ம வெட்டணும். ஓகேங்களா? இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? ஃபுல்லாகவே அந்த டேர்னிங் திரும்பும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக பார்த்து பொறுமையாக திருப்புங்க. உங்களுக்கு இந்த சிசர் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த கார்னர்லாம் வெட்டுறதுக்கு அந்த ஷார்ப்னஸ் நல்லா தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ நம்ம வெட்டியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 சைடும் கிடச்சிருச்சிங்களா? ஓகேவா? இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயின் பீஸு. ஓகேவா? இப்போ நம்ம போட் நெக் வெட்டி எடுத்துடலாம். வெட்டி எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் அளவு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். உங்கள் பாக்ஸு சின்னதாக வேணுனாலும் சின்னதாக 5 இன்ச்சஸ் கூட நீங்கள் போட்டுக்கலாம் பாக்ஸு. ஓகேங்களா? அதுக்குள்ளே பட்டர்ஃப்ளை வரைஞ்சிக்கலாம். ஏன்னா சின்ன பாடி இருக்கிறாங்க, பெரிய பாடி இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஓகேவா? இப்போ போட் நெக்கு வரைஞ்சாச்சு. மெயின் பீஸ் மேலே போட்டுக்கோங்க. மெயின் பீஸ் மேலே போட்டுட்டு கேன்வாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டிங்கில் எடுத்திருக்கேன். ஓகேவா? கம்பல்சரி ஃபோல்டிங்கில் தான் இருக்கணும். இந்த பாக்ஸுக்கு ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் 3/4 இன்ச்சு விட்டோமா, அந்த பாக்ஸுக்கு அந்த பக்கம் 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் 1.5 இன்ச்சு கம்பல்சரி இருக்கணும். ஏன்னா நம்ம கேன்வாஸில் வெட்டி எடுத்துகிட்டு அடித்து திருப்பும் போது நமக்கு பேலன்சிங் இருக்கணும். அதுக்காக தான். ஓகேங்களா? உங்களுக்கு 1.5 இன்ச்சு ஓகே, கம்பல்சரி 1.5 இன்ச்சு தேவைப்படும். ஓகேவா? 1 1.5 வச்சுக்கோங்க. நான் ஆனால் 1.5 தான் எப்போயுமே வைப்பேன். ஸோ அதனால் 1.5 வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டோட்டலாக பார்த்திங்கன்னா பாக்ஸோட அளவு பார்த்திங்கன்னா 6.25 வச்சுருக்கேன். 6.25 மேலேருந்து 1.5 ப்ளஸ் பண்ணிக்கோங்க, கீழேருந்து 1.5 ப்ளஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சைடில் 1.5 இன்ச்சு. இப்போ 4 5 சைடுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 5 இன்ச்சு வருது. 2 எடுத்துருக்கேன்ல. அப்புறம் பாக்ஸோடது. ஓகேவா? ஃபுல்லாகவே வரைஞ்சாச்சு. இதை ஒரு பாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அந்த 3/4 இன்ச்சு ப்ளஸ் 2.5 அதுக்கப்புறம் வர 1.5 தான் ப்ளஸ் பண்ணி நான் 5 மார்க் பண்ணியிருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபோல்டிங்கில் இருக்குது கேன்வாஸ். டோட்டலாக பார்த்திங்கன்னா 9 5. ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கிளாத் மேலேயே வச்சு கேன்வாஸ் வெட்டுறேன். அந்த மாதிரி வெட்டிடாதீங்க. சப்போஸ் நம்ம துணி மேலேயும் தெரியாமல் நம்ம வெட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ கேன்வாஸ் ரெடி. இந்த கேன்வாஸ்க்கு மெயின் பீஸ் வெட்டணும். ஓகேங்களா? மெயின் பீஸுங்கிறது நான் சில்க் காட்டனவே தான் எடுக்க போகிறேன். உங்களுக்கு லைனிங் தான் இருக்குது அப்படின்னா லைனிங் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் மெயின் பீஸ் சில்க் காட்டனே எடுத்துக்கிறேன். தேவையான அளவுக்கு மட்டும் பேட்ச் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னா தேவையான அளவுக்கு மட்டும் கிளாத்தை வெட்டிக்கோங்க. ஓகேங்களா? இந்த பேட்ச் ஒர்க் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 40 பாயிண்ட்டு துணி தேவைப்படும். ஓகேவா? இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோமா? மெயின் பீஸ்லேயே நம்ம கம்பல்சரி வெட்டிடுவோம். அந்த பட்டர்ஃப்ளை ஷேப்பை வெட்டிட்டு தான் நான் டர்ன் பண்ணுவேன். அவ்வளோதான். நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பேட்ச் அயன் பண்ணோம்ல, அந்த இடத்துல வந்து கார்னரில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் தைக்கிற மாதிரியே அதோட எட்ஜை மடித்து நீட்டாக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதோட எட்ஜில் மட்டும் சின்னதாக அந்த கார்னர் வரும்போது மட்டும் ரொம்ப குட்டி குட்டியாக மடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? உள்பக்கமாக எட்ஜு ஃபுல்லாகவே மடித்து ஃபுல் ஸ்டிச்சும் போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ தைக்கிறேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்குதுல்ல மேல் பகுதியிலே அதே மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வெட்டிட்டு அதை மடித்து ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேங்களா? அந்த வளைவு வர இடத்துல வி மாதிரி வருதுல்ல, அந்த இடத்துல மட்டும் குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற லைனிங் அந்த மெயின் பீஸை வந்து நம்ம அடிக்கிற மாதிரியே வடிக்கணும். ஓகேங்களா? அது பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கில் அந்த பட்டர்ஃப்ளை ஷேப் வெட்டினோம்ல, அதே மாதிரி மெயின் பீஸ்லேயும் வெட்டிடணும். ஓகேங்களா? அப்போ தான் அந்த பேட்டர்ன் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான். ஓகேங்களா? இப்போ குட்டி குட்டியாக அந்த லைனிங்கை மெயின் பீஸையும் ஒரே அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? 2 பக்கமும். ஓகே, இந்த மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துகிட்டு
இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பேட்ச் ஓகேங்களா, பேட்டர்ன் ரெடி பண்ணியிருந்தோம்னா அந்த பேட்டர்னை உள் பக்கமாக வைங்க. மெயின் பீஸு லைனிங் இருக்குது ஓகேங்களா, மெயின் பீஸோட ஒட்டின மாதிரி இருக்கணும் ஓகேவா, மறந்துடாதீங்க. உள்ளே வச்சுருக்கிறது வந்து மெயின் பீஸ் பக்கமாக ஒட்டின மாதிரி இருக்குது ஓகே. பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறமேலு அதோட எட்ஜில் ஓகேவா 4 இன்ச்சு வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா அதுக்கடுத்தது நம்ம நாச்சஸும் போடணும், அதனால் ஓகேவா. நீட்டாக பர்ஃபெக்டாக நான் தைக்கிற மாதிரி 4 இன்ச்சு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா. டேர்ன் பண்ணும்போதெல்லாம் ரொம்பவே பொறுமையாக டேர்ன் பண்ணுங்கள். அந்த பட்டர்ஃப்ளையோட கார்னர் ஷேப் வரும்போதெல்லாம் ஊசியை குத்தி நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறமேலு கிளாத்தை மட்டும் திருப்பணும் ஓகேங்களா. டேரெக்டாக திருப்பினீங்கன்னா அந்த ஷேப் கரெக்டாக கார்னர் ஷேப் வராது. ஸோ நீடியில் வந்து அந்த இடத்துல நிறுத்திட்டு அதுக்கப்புறமே அது பண்ணணும். முடிக்கும்போது கம்பல்சரி டேக் போட்டுக்கணும். இதே மாதிரி அந்த பக்கமும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா. ஃபுல் ஸ்டிச்சிங்கும் முடிச்சிருங்க. கீழே இருக்கிற பேட்டர்ன் நவராமல் இருக்கிறதுக்கு கம்பல்சரி நீங்கள் ஃபேப்ரிக் பின்னை குத்தியே ஆகணும் ஓகேங்களா. இப்போ நாங்கள் நீடில் பாருங்கள், ஒவ்வொரு கார்னர் வரும்போது குத்தி நிறுத்திட்டு தான் நான் கிளாத்தையே திருப்புறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்களும் பண்ணணும் ஓகேவா. ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுங்க. நீட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு கார்னரில் கம்பல்சரி டேக் போட்டுக்கோங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த இடத்துல ஒரு டேக் போட்டுக்கோங்க ஓகேவா. சேம் அதே மாதிரி பின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேலு நான் ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணணும்னு காமிச்சிருப்பேன் ஓகேங்களா. சென்டரை மடித்து வச்சு காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நம்ம இதுலேயும் பண்ணணும். இப்போ என்னென்னா அந்த கேன்வாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு 4 இன்ச்சு உள்ளே விட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 2 பக்கமுமே கிளாத்தை மட்டும்தான் நம்ம மடிக்க போகிறோம் ஓகேங்களா. கேன்வாஸை மடித்தோம்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும், போடுறதுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஓகேவா குட்டியாக மடித்து கிளாத்தை மட்டும் மடித்து அதோடைய எட்ஜ்லாம் ஃபுல் ஸ்டிச்சுமே போட்டுருங்க. ஃபுல் ஃபினிஷிங்கும் பண்ணி எடுத்துருங்க. முடிக்கும்போது கம்பல்சரி டேக் போட்டுக்கணும் ஓகேங்களா. அதே மாதிரி அடுத்த பக்கமும் ரெடி பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கேன்வாஸ் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டோம்ல, அந்த கேன்வாஸை ஃபுல்லாகவே அந்த லைனிங்கை ஒட்டி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாகவே ஓகேங்களா. கரெக்டாக லைனிங் ஒட்டி விட்டுங்க, இல்லைன்னா பேட்ச் வந்து கரெக்டாக திரும்பாது ஓகேவா. அதுக்கடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த பக்கமும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக நாச்சஸ் போடணும் ஓகேங்களா. டேர்ன் திரும்புகிற இடத்துலலாம் நிறைய நாச்சஸ் போடுங்க ஓகேங்களா. நாச்சஸ் போடும்போது உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ட்ரிம்மர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நாச் போடுறதுக்கு ஓகேவா. நான் நாச்சுன்னா என்னன்னு தெரியலனா நான் இப்போ போடுவேன் பாருங்கள் ஓகேங்களா. கார்னரில் அந்த தையலை ஒட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணுவோம் ஓகேவா. இந்த டேர்ன் திரும்புகிற இடத்துலலாம் பாருங்கள், நான் எந்த மாதிரி வெட்டுறேன்னு பார்த்தீங்களா. ஜாயிண்டையவே அந்த கார்னர் ஷேப்பையே வெட்டிடுறேன். ஷேப் இருக்கக்கூடாது அந்த இடத்துல. ஷேப் இல்லாமல் இருந்தால் தான் கரெக்டாக நம்ம திருப்பறதுக்கு ஈஸியாக வரும். இது இப்போ நான் வெட்டுறேன் பார்த்திங்கன்னா, இது பேர் தான் நாச்சுன்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி நாச்சஸாக போட்டு வெட்டிக்கணும் ஃபுல்லாகவே. 2 பக்கமே வெட்டி எடுத்துருங்க. வெட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா பேக் சைடு அப்படியே கேன்வாஸை திருப்பிடணும் ஓகேங்களா. திருப்பிட்டு அயன் பண்ணிடுங்க. கம்பல்சரி அயன் பண்ணிடுங்க ஓகேங்களா. நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க ஓகேவா. அயன் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதோட எட்ஜ் கார்னர் ஸ்டிச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேங்களா. கார்னரில் நீடில் குத்தி நிறுத்திட்டு தான் திருப்பணும் ஓகேங்களா. நீட்டாக பர்ஃபெக்டாக திருப்பி அயன் பண்ணுங்கள் ஓகேங்களா. கேன்வாஸை நல்லா பர்ஃபெக்டாக திருப்பிக்கோங்க ஓகேங்களா. இந்த பேட்ச் ஒர்க்கு கட் ஒர்க்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கம்பல்சரி ஒரு அயன் பாக்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா. இப்போ நாம் இப்போ போட்டிருக்கிறது வந்து கட் ஒர்க் மெத்தடு தான் ஓகேங்களா. அயன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா அந்த கார்னரில் கரெக்டாக திரும்பி கொடுக்காது. ஏன்னா உள்ள கேன்வாஸ் இருக்கிறனால அந்த கார்னர் இந்த அடித்து திருப்புற இடம் கொஞ்சம் மொத்தமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதனால் கம்பல்சரி கேன்வாஸ் வந்து அயன் பண்ணணும். 2வது அடித்து திருப்பினதுக்கப்புறம் அயன் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போ ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா. இதுக்கப்புறம் நான் இந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நெட் கிளாத் வச்சு காமிக்க போகிறேன் ஓகேங்களா. நான் 2 பக்கமும் ரெடி பண்ணிடுங்க ஃபுல்லாகவே. இந்த நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதோட எட்ஜில் வந்து கம்பல்சரி தையல் போட்டுக்கோங்க ஓகேங்களா. கார்னர் அந்த திரும்புகிற இடத்துல எல்லாமே நீடியில் குத்தி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க. அப்போ தான் பர்ஃபெக்டாக திரும்பும் ஓகேவா. ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகேவா. இப்போ நம்ம ரெடி பண்ணிட்டோமா. பேக் சைடு பார்த்திங்களா இப்படி தான் இருக்கும் நமக்கு ஓகேங்களா. ஸோ அயன் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா அந்த பேட்ச் வந்து தூக்குன மாதிரி இருக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் உள்ளே வந்து கிளாத் பார்த்திங்க அப்படின்னா நெட்டு வச்சுருக்கேன். நான் சாண்டில் கலர் நெட் வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் சாரீக்கு மேட்சிங்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்
நெட்டு சூஸ் பண்ணி உள்ளே நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சேம் இதுக்கும் அதே மாதிரி தான் கார்னரில் ஃபுல்லாகவே எட்ஜ்லேயே ஸ்டிச்சஸ் போட்டுக்கணும். 2-3 ஸ்டிச்சஸ்லாம் போடக்கூடாது. ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு அது எட்ஜ்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு ரெடி. இதில் பட்டன்ஸ்லாம் வைக்கிறது தனியாக காட்டுறேன். ஓகேங்களா? ஃபுல் எட்ஜுமே நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். 2-3 தையல் போட்டிங்க அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளை நீட்டாக வராது. அதுக்காக தான். ஓகே. ஒவ்வொரு டைம் முடிக்கும்போது அந்தோட எட்ஜில் வந்து கம்பல்சரி டேக் அடிச்சுக்கோங்க. ரொம்ப பொறுமையாக ரெடி பண்ணுங்கள்.